மேல்நீதிமன்ற நீதிபதி சங்க 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன். 2024ஆம் ஆண்டு 50வது ஆண்டுகால பொன்விழா மேல் நீதிமன்றம் விழா நடந்தது. அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டார். கடிதம் எழுதினேன், உரிமையுடன் கடிதம் எழுதினேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன். மதிப்பளித்தார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். நான் ஒருவர்தான் தமிழன். என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள், உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைக்கிறோம் என கூறி 61 வயசு தை மாதம் 20ஆம் தேதி 2025 வரப்போகின்றது. மொத்தமாக 90 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். நீதிமன்ற லீவ் வருகின்றது, கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது, புது வருட லீவு வருகின்றது. எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள். என்னுடன் நின்று படம் எடுத்தார். படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன. ஜனாதிபதியா வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான்.